இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வெளியே வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். வெளியே வா. ஆண்டவருடைய வல்லமையினால் கர்ப்பப்பை திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. போன பெதஸ்தாக்கு வந்திருந்தீங்க, உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஜெபிச்சுட்டு போனது இல்லை? இப்போ உடம்புல எல்லாம் கொஞ்சம் சுகமாக வந்துட்டு, முதல் இருந்த வலிகள் வேதனைகள் ஒன்றும் இல்லை. வலிகள் வேதனை இல்லை. தலைவரே, உடம்புல வலி வேதனை சுகமாயி ஒன்றும் சரி வர கற்ப குடல்ல என்ன நடந்திருக்கு? அது நல்ல வேலை செய்யுது. எனக்கு பீரியட் ஒழுங்கில்லை, இப்போ ஒழுங்காயிருக்கு. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைக்க கூடாது இது ஒரு வெக்கமான விஷயம். இவ்வளவு காலமும் பீரியட் ஒழுங்கில்லை, போன பெதஸ்தாவில உருக்கமா ஜெபிச்சு அனுப்பி இருக்கிறோம். தேவன் அற்புதம் செய்திருக்கிறார். அடுத்த பெதஸ்தாவில மகிமை. கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஆமே மைக்க வாங்குங்க. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவி இறங்க ஜெபிக்கிறேன். அடுத்த பெதஸ்தாவில் உம்முடைய மகிமையை பகிரங்கமாய் காண்போம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவி மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. வல்லமை இறங்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அற்புதம் நடப்பதாக. ஆமென். மன்னார் என்று வாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்கள் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 3ஆம் மாதத்திலிருந்து இந்த பெதஸ்தாவுக்கு வந்திருக்கிறோம். போன மாதம்தான் ஒரு குடும்ப நிகழ்வான வரையும் மற்றபடி எல்லாம் பெருசாக வந்தாங்க. நான் ஒரு 5 வருஷமாக திருமணமாகி 5 வருஷமாக குழந்தைகளிலிருந்து ட்ரீட்மெண்ட் செய்து வந்திருந்தாங்க. இந்த 5 வருஷத்துலேயும் நாங்கள் உழைச்சது முழுக்க இந்த ட்ரீட்மெண்ட்டோடையே போச்சு. கடைசியாக ஒரு பிரசித்தி பெற்ற டாக்டர் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் போய் காட்டிக்க அவர் சில டெஸ்ட்கள் தந்தார். அந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு இயற்கையாக குழந்தை தக்காது, ஐவிஎஃப் செய்யணும்னு சொன்னார். ஐவிஎஃப் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், செயற்கை முறையில் குழந்தை உருவாக்குறது. அது வந்து ஒரு 20 லட்சம் அப்படி முடியும். அந்த ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் இங்கே நண்பர்கிட்ட வந்தாங்க. மூன்றாம் மாதம் வரும்போது பிரதேச போட்டு சொன்னேன், உங்களில் ஒரு மாற்றம் உருவாகுது. அவர் வேலையை போய் எங்களை மீண்டும் டெஸ்ட் பண்ண சொன்ன நோங்களாகும், உங்களோட பிரச்சனைகள் நோங்களாகும். ஆனால் நான் அதுக்கு சம்மதிக்கலை. நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு போன மாதத்துக்கு முதல் மாதம் 8ஆம் மாதம் பிரதர் அடிக்கடி மன்னாருக்கு வாரது தானே. அப்போ அவர் சொல்லி கட்டாயம் நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு சாட்சியம் சொல்லணும்னு சொல்கிறார். நான் தான் பிரதர்கிட்ட எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக விருப்பம் இல்லை சார் பிரதர் அப்படின்ட்டு சமாளிச்சுருந்தேன்னா, கடைசியாக வாய்ப்புன்னு சொன்னால் இதில் போய் டெஸ்ட் பண்ணுவோம்ட்டு 8ஆம் மாதம் யாழ்ப்பாணம் போய் எல்லா டெஸ்ட்டும் கடந்த 5 வருஷமாக செய்த எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துனாங்க. சகலரும் அவங்களாம் வந்துச்சு. இந்த பெதஸ்தாவை குறித்து கேள்விப்பட்டு கடந்த வருடம் இவர்கள் இந்த பலிப்பிடத்தை தேடி வந்து பெதஸ்தாவிலே கணவன் மனைவியாய் ஜெபித்திருந்தார்கள். ஒவ்வொரு மாதமும் பெதஸ்தாவிலே வந்து ஜெபித்தார்கள். ஒரு 4 நாட்கள் இந்த ஆலயத்திலே தங்கி ஜெபித்திருந்தார்கள். தேவன் என்ன ஒரு ஆச்சரியம்! இவர்கள் வந்து ஜெபித்து கடந்து போகிற நேரமெல்லாம் தேவன் இவர்களை குறித்து தீர்க்க தரிசனம் பேசி தேவன் ஒவ்வொரு மாதமும் தீர்க்க தரிசனங்கள் வழியாய் இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு இருந்தார். தீர்க்க தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் பேசுகிற காரியங்களை செய்து இவர்களும் பெதஸ்தாவிலே தவறாமல் ஜெபித்து கடந்து போயிருந்தார்கள். திருமணம் முடித்து 5 வருடங்களாய் எல்லா முயற்சியும் தோற்று போய் கடைசியாய் இந்த பெதஸ்தாவிலே வந்து ஜெபித்த இந்த குடும்பத்திற்கு தேவன் குடும்ப சகோதரனுடைய மனைவியினுடைய கற்பத்திலே குழந்தையை கொடுத்து 6 மாதங்களாய் பத்திரமாய் நடத்தி வருகிறார். தேவன் முன்பாய் நிற்கிற இந்த சகோதரன் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர். இவருடைய மனைவி
ஒரு வெளி மாவட்டத்திலே அவர்கள் ஒரு கிராம சேவையாளராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. திருமணம் முடித்து 5 வருடங்கள் குழந்தை இல்லை. இவர்கள் மிகுந்த வேதனையோடும் மிகுந்த பிரயாசையோடும் இவர்கள் பல முயற்சிகளை எடுத்தார்கள். இவர்களின் புதல்வியான எவானா ஏஞ்சலின் என்பவர்களை இந்த பலிபீடத்தில் பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறீர்களா? ஆம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரதிஷ்டை பண்ண விரும்புகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். நீண்ட வருஷங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்த மக்கள் பண்டி விரிச்சான் பகுதியிலே இருந்து வந்திருக்கிறார்கள். தீர்க்க தரிசனங்களும் ஜெபமும் பெதஸ்தா ஜெபமும் அதிசயமாய் குழந்தையை கரங்களிலே கொடுக்க பண்ணி இருக்கிறது. ஆண்டவருடைய நாமமே மகிமைப்படுவதாக. வலது கரங்களை மேலே உயர்த்தி கண்களை மூடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அலனா ஏஞ்சலினை நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். வளர வளர ദൈവത്തിന്റെ പാതുകാപ്പും ദൈവത്തിന്റെ പ്രസന്നമും ദൈവത്തിന്റെ നോക്കமும் பிள்ளையில் நிறைவேறுவதாக. இந்த பலிபீடத்தில் வார்த்தையாய் பேசின தேவன் குழந்தையாய் கைகளிலே கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையின் காலத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய பிள்ளை தாய் தகப்பனுக்கு ஊன்றுகோலாய் இருக்க தேவன் ஆசீர்வதிப்பீராக. நோய் நொடிகள், பேய்பிடிகள், சாபங்கள், இருள்கள் எதுவும் சூழ்ந்து கொள்ளாமல் தேவன் பாதுகாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறேன் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருடங்கள் காத்திருந்தே, எத்தனை வருடங்கள் காத்திருந்தேன், ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தேன், ஒரு நொடி பொழுதினில் சுகம் தந்தேன்.